ஆக்சுவலி இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, ஸோ அது மேல எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு இது ஸ்கெப்டிக்கல் ஒரு மாதிரி டவுட்டா, ஒரு மாதிரி சந்தேகமா, சந்தேகம் சந்தேகம் சந்தேகமா இருக்கு. அது ஒரு ரீசனும் இருக்கு ஆக்சுவலா. ஃபியூ டேஸ் பேக் உங்களுக்கு தெரியும் சந்தேகத்துக்கு ஏன் சந்தேகமா இருக்கு, பெர்ஸ்பெக்டிவ் மேல எனக்கு ஒரு சந்தேகம். ஒவ்வொருத்தரையும் பெர்ஸ்பெக்டிவ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மேல எனக்கு ஒரு டவுட் நான் சொல்றேன். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு ஃபேஸ்ல இருந்தேன், உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல வந்து திங்ஸ் didn't go as planned, as I planned actually. அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா, ஒரு மாதிரி டென்ஷனா, இரிட்டேட்டிங்கா, ஒரு மாதிரி வெறுப்புல சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. பர்சனலாக நிறைய இது அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. நார்மலாக இருக்க வேண்டிய டைம்ல தான் என்னால் இருக்க முடியல. அந்த டைம்ல நார்மலாக ஒரு விஷயம் நடக்கும், அது ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மூட் ஸ்விங்ஸ் பேசிக்காக சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய டிசப்பாயின்மெண்ட், நிறைய இது அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னை சுற்றி இருக்க பீப்புள் வந்துட்டு என் சரௌண்டிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அந்த டைம்ல. லைக் அப்படின்னா அது நல்லது தானே, நீ பாசிட்டிவ் இல்லை அவங்க பாசிட்டிவ், அந்த ஒரு ஆங்கிள் நீ குட் சரௌண்டிங்ல இருக்கேன் அப்படின்ட்டு நீ ஒரு சேஞ்சா இருக்கு. கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அங்கேயும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஓகே பாசிட்டிவா இருக்காங்க என்ன அப்படின்லாம் நம்ம இது பண்ணாங்க. அதாவது அவங்க பெர்ஸ்பெக்டிவ். நான் அந்த டைம்ல வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் கூட நான் உள்ள போல, அந்த ஹர்ட், அந்த ஒரு அடிப்பட்ட இது இருக்குதுமா, அந்த இதுலயே இருந்துட்டேன். லைக் என்னை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவா அந்த டைம்ல இருக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது நம்ம மட்டும் தான் எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளா எவ்ரிதிங் அஸ் எ ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கேன். அந்த மாதிரி நான் இல்லை, அந்த மாதிரி நான் இல்லை. ஒரு மாதிரி என்ன சொல்ற டோட்டல் இதாயிட்டு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு எனக்குன்னே இல்லை. லைக் ஏன் எந்த தப்புமே பண்ணாம ஏன் இதுதான் நடக்குது. நான் ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஆனா அந்த டைம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு மோட்டிவேஷன் கோட்ஸ் போட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் போடுவாங்கல்ல, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி செட் பேக் அவங்க ஸ்டோரி வருது ப்ரோ, சொல்றேன். இல்ல இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் வருது, கௌசிக் ஹஸ் அப்லோடட் ஸ்டோரி. அவன் கேட்கறான் ப்ரோ, அதுவா இருக்கு அவன் ஆறுதல் சொல்றான் ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, இப்போ எப்படி செட் பேக் ஹஸ் கம் பேக், அப்புறம் வேற என்ன எதுவும் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ரெடம்ஷன் ஆர்க்கு. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றீங்க, அது பாலிடிக்ஸ் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருந்துச்சு. அந்த டைம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல யாரா இப்ப இது போடுறது என்னடா, இது போட்டு படிச்சு எவனா இப்ப முன்னேறிட போறாங்க, எவனா இது பண்ணி இது போயிருக்கான். இந்த மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு என்னோட ரியாலிட்டி அவாய்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்டா தான் என்னோட வேர்ட்ஸ் நான் மீன் பண்றது தான். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு என்னோட ரியாலிட்டியை வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா எனக்கே வந்துட்டு இது ஆரம்பிச்சுன்னா என் பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என் திருப்பி லைக் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் தாட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதை ஏன் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி தேவையில்லாம தாட்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஸோ என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டா நீ இப்போ சொன்னது தான், நீங்கள் சோசியல் பார்க்கல எல்லாம் ஓகே. ஸோ அதான் இன்னைக்கு நான் இந்த டிஸ்கஷன்ல ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க, பெர்ஸ்பெக்டிவ் யூஸ்ஃபுல்லா இல்லையா, லைக் உங்க பெர்ஸ்பெக்டிவ் மற்றவங்க லைஃப் யூஸ்ஃபுல்லா இல்லையா, இல்ல ஓவர் ஹைட்டான ஒரு கான்செப்டா பெர்ஸ்பெக்டிவ்ன்றது. அது வந்து ஒரு இப்போ மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற சொல்லுவாங்க, அது வந்து ஓவர் ஹைட்டான கான்செப்டா இல்லை ஓவர் ஹைட்டா இல்லை அண்டர் ஹைட்டா. அதுதான் நம்ம ஹானஸ்டா லைக் எப்படி என்ன இதுவோ
அப்படி பேசலாம். அப்படின்னு பார்த்தா இந்த சேலஞ்சு உங்க பெர்ஸ்பெக்டிவ்